أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் நாம் இந்த இடத்திலே மார்க்க விளக்கங்களை பெறுவதற்காக எமது நேரங்களை செலவழித்து இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இஸ்லாமிய புனித தலங்களாக கருதப்படக்கூடிய ஒரு இடத்தை பற்றி, அதில் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தகவல்களை பற்றி இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அது என்னவென்றால், சில இறை தூதர்களை வைத்து சில மக்கள், சில சமுதாயத்தினர் போற்றப்படுகிறார். இந்த இறை தூதரை அவர்கள் பின்பற்றியதால், இந்த இறை தூதரை இந்த சமுதாயத்தினர் ஏற்றுக்கொண்டதால், உதவி செய்ததால் அந்த சமுதாயத்தினரை அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருப்பார். அவர்களை இறை வேதங்களில் இன்னென்ன சமுதாயத்தினர் இறை தூதர்களை பின்பற்றினார்கள் என்று அவர்களுக்கு இன்ன பல நன்மைகள் உண்டு என்று சொல்லியிருப்பார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய இஸ்ரவேலர்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியாக இருந்த ஹவாரியூன் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்களை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எல்லா சமுதாயங்களுக்கு மத்தியிலே அவர்களை சிறப்புக்குரியவர்கள் என்று போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டு உதவி ஒத்தாசை செய்வதற்காக சஹாபாக்களை குர்ஆனிலே பல இடங்களிலே புகழ்ந்து போற்றி சொல்லியிருக்கிறார். அப்ப இறை தூதர்களை கண்ணியப்படுத்துவதால் சில சமுதாயத்தினர் அல் குர்ஆனில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். அதே போலதான் சில இடங்கள் குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில், செய்திகளில் சில இறை தூதர்களால் சில இடங்கள் மகிமை பெறுகின்றன, கண்ணியப்படுத்தப்படுகின்றன, புனித தலங்களாக அவை மாற்றப்படுகின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மக்கா என்பது புனிதமான
அதற்கென்று அந்த இடத்துக்கு என்று தனி சட்டங்கள் ஆனது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மக்கா என்ற பூமி புனித தலமாக அல்லாஹ்வினுடைய பார்வையில் மாற்றப்படுகிறது. அல்லாஹ் அதை மாற்றுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதால் அல்லாஹ் அந்த மதீனாவினுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார். சாதாரணமான ஒரு இடமாக இருந்த, இன்னும் சொல்ல போனால் ஒரு தொற்று நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்று கருதப்படக்கூடிய, குறிப்பாக மலேரியா காய்ச்சல் அங்கு எதிரி பெறப்பட என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவிலே தான் குடிகொண்டிருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் தான் அந்த மதீனா என்பது. ஆரம்பத்திலே எதிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடம் சாதாரணமான ஒரு இடமாக இருந்தது. அப்ப அந்த மக்கள் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுவோம் என்று தைரியமாக முன் வந்ததற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமிக்கு ஹிஜ்ரத் போனதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மதீனாவுடைய தரம் கூடுகிறது. எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறது என்றால், இந்த உலகிலேயே அல்லாஹ்வினுடைய பார்வையில் பூமிகளில் அல்லாஹ் படைத்த இந்த விசாலமான இந்த பூமியில் அல்லாஹ்வினுடைய பார்வையில் இரண்டாம் அந்தஸ்தில் உள்ள ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? அது மதீனாவாக இருக்கிறது. எதன் மூலமாக மதீனா சிறப்புற்றது? அல்லாஹ்வின் தூதர் அது ஹிஜ்ரத் போனதால், அங்குள்ள மக்கள் இந்த இறை தூதரை வரவேற்றதால் இரண்டாவது புனித தலமாக மாறுகிறது. எந்த அளவுக்கு என்றால், மக்காவை விட மதீனாவுக்கு தான் அந்தஸ்து கூடிவிட்டதோ, மக்காவா மதீனாவா என்று வந்தால் சில அறிஞர்கள் மதீனா தான் சிறப்புக்குரியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மதீனாவுடைய தரம் கூடிவிட்டது. எனவே மனிதர்கள் உலகிலே அந்த இடம் இந்த இடம் என்று புனிதமாக அவர்கள் நினைக்கிறார்கள். சில அரசாங்கம் என்ன செய்யும் என்று கேட்டால், இந்த இடத்தை நாம் புனித பூமியாக ஆக்கியிருக்கிறோம் என்று சில சட்டங்களை அங்கு விதிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அதுதான் மிக கோபத்துக்குரிய இடமாக இருக்கும். ஏன்? அங்கு அதிகம் பாவம் செய்யப்படுவதால், பாவங்களிலும் தலையான மிக மோசமான பாவமான இணை வைப்பு அந்த இடத்தில் இடம்பெறுவதால், படைத்த நாயருடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அது மிக கோபத்துக்குரிய இடமாக இருக்கும். அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய பார்வையில் அது புனிதம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையான புனிதம், உண்மையான மகத்துவம் ஒரு இடத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் அது அதை படைத்த நாயர் அதை புனிதமாக நினைக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படியான ஒரு இடம் தான் இந்த மதீனாவாக இருக்கிறது. எனவே மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மதீனா என்றால் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அது இந்த மதீனா என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது, அதில் அந்த மதீனாவுக்கு ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் சென்று விட்டால் என்னென்னவற்றை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், மதீனா என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு என்னென்ன ஞாபகம் வர வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை இந்த வகுப்பிலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மதீனா என்பது இப்போது இருக்கின்ற இந்த சவுதி அரேபியாவில் மக்காவுக்கு வடக்கு பக்கமாக, வடக்கு திசையிலே இந்த மதீனா என்கின்ற இடம் அமைந்திருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், இந்த மக்கா மதீனா இந்த ஏரியாக்கள் செங்கடலை அண்மித்ததாக இருக்கிறது. இப்ப மதீனா செங்கடலில் இருந்து 250 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. மதீனாவை வளைத்து ஏகப்பட்ட மலைகள், உன்னென்ன பேர் கொண்ட மலைகளால் இந்த மதீனா பூமி அந்த இடம் சூழ்ந்து இருக்கிறது. இந்த மதீனாவை பொறுத்த வரைக்கும் இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த கால பகுதியிலே அல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ் என்று 2 பெரிய கோத்திரங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டு
இவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை தூண்டிவிட்டு இவர்களுக்கு ஆயுதங்களை வித்து அதன் மூலமாக உண்டு கொண்டிருந்த இன்னொரு இனம் இருக்கிறார்கள். யாராக இருப்பார்கள்? யூதர்கள். அப்ப யூதர்கள் மதீனாவிலே ஷாம், அதாவது சிரியா இந்த பிரதேசங்களை, சிரியா அதை அண்மித்த பிரதேசங்களை ரோம் கையில் எடுத்த போது அங்கிருந்து யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அங்கிருந்து ஹிஜ்ரத் வந்து மதீனாவிலே இடம் பிடிக்கிறார்கள் யூதர். அப்ப மதீனாவின் எல்லை பகுதிகளிலே அதே போன்று நடுப்பகுதியிலே முக்கியமான 3 யூத கோத்திரங்கள் வாழ்கிறார்கள். பனு கைனுகா என்றும், பனு குரைதா என்றும், பனு நதீர் என்றும் முக்கியமான 3 கோத்திரங்கள் யூதர்கள் இருந்தார். இதெல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த விஷயம். அதே போலதான் யமனில் இருந்து, யமனிலே மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டு அல்லாஹ்வுடைய தண்டனையாக அது உடைக்கப்பட்டு அதால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் அங்கிருந்து மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், யமன் தேசத்தை, குறிப்பாக அந்த சபா என்ற இடத்தை விட்டுவிட்டு அந்திய பிரதேசங்களுக்கு ஹிஜ்ரத் போனார். இது ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அந்த ஹிஜ்ரத்தில் வந்தவர்கள் தான் இந்த அல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்படுகின்ற 2 கோத்திரங்கள். அப்ப மதீனாவிலே அல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ் என்ற 2 மிகப்பெரிய கோத்திரங்கள் வாழ்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து 3 யூத கோத்திரங்கள் வாழ்கிறார்கள். இதுதான் மதீனாவினுடைய ஆரம்ப அமைப்பு. மதீனாவை சூழ மலைகள், அதிலும் கிழக்கு மேற்கு பக்கமாக மதீனாவை சூழ இருப்பது பாலைவனம். அந்த பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனம் என்றால், நீங்கள் பார்த்தால், நீங்கள் பிரயாணம் போகும்போது எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், அது மிக கருமையான கருப்பு நிறமான சின்ன சின்ன கற்களை பரப்பி வைத்தது போன்று அந்த பிரதேசம் இருக்கு. அப்படியே கருங்கற்களை அப்படியே பரப்பி வைத்திருக்கிறார்கள், விரித்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம். அப்படி கண்ணு கட்டிய தூரத்துக்கு அந்த இடத்தை பார்த்தால் கருப்பாக இருக்கும், கருப்பு கற்கள் நிறைந்திருக்கும். இது கிழக்கு பக்கமும் அப்படித்தான் இருக்கும், மேற்கு பக்கமும் அப்படித்தான் இருக்கும். இது மதீனாவுடைய எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. இது ஏன் அப்படி வந்தது என்று கேட்டால், சிலர்கள் சொல்கிறார்கள், ஏகப்பட்ட பல தடவைகள் அங்கு எரிமலைகள் வெடித்ததால், அந்த எரிமலைகள் அந்த கற்களை எரித்ததால் அந்த கற்கள் அப்படி கருமையாக இருக்கிறது என்று சில வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். இது மதீனாவுடைய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னால் மதீனா மக்கள் இப்படி இருந்தார்கள், சிலை வணக்கத்தில் இருந்திருக்கிறார்கள், மதீனாவுடைய சூழல் இப்படி இருந்திருக்கிறது. இந்த நேரத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வரார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹிஜ்ரத் வந்த வேளையில் மதீனா எப்படி இருந்தது என்றால், மதீனத்து அவ்பஹு அர்தில்லா என்கிறார். மதீனா என்பது இந்த பூமிகளிலேயே மிக தொற்று நோய் நிறைந்த ஒரு இடமாக மதீனா இருந்தது என்கிறார். எப்ப இது? நபி அவர்கள் ஹிஜ்ரத் வரதுக்கு முன்னால். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்ததன் பின்னால் அவர்தான் அந்த பூமியினுடைய தரத்தை உயர்த்துகிறார். எப்படி எல்லாம் உயர்த்துகிறார் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் சில அறிவிப்புகளை செய்கிறார். அதில் ஒன்றுதான் சொல்றாங்க, அல் மதீனத்து ஹரமுன், மதீனா, இந்த மதீனா என்பது புனித பூமியாக உங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்றாங்க, அதனுடைய எல்லை என்னவென்றால், மா பைன ஐரின் இலா ஹௌ, ஐர் என்று ஒரு மலை மதீனாவில் இருக்கிறது, சௌர் என்று ஒரு மலை இருக்கிறது. இந்த 2 மலைக்கு இடைப்பட்ட தூரம் புனித பூமியாக மாற்றப்பட்டு விட்டது என்கிறார். அப்ப எல்லையை சொல்றார். மதீனாவில் எந்த பூமி ஹரம் என்று அந்த தரத்தை அடைகிறது என்றால், சௌர் என்கிற மலையிலிருந்து ஐர் என்கிற மலைக்கு இடைப்பட்ட தூரமாகும் என்கிறாங்க. இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் இடைபெற்றிருக்கிறது. இதற்கு முன்னால் ஹிஜ்ரத் போற சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, நாம ஹிஜ்ரத் போவது நெருங்கிவிட்டு, அண்மையில் நான் ஹிஜ்ரத் போக இருக்கிறேன். இப்ப சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஆனால் நபி அவர்களுக்கு தெரியாது எந்த பூமிக்கு நான் ஹிஜ்ரத் போக இருக்கிறேன் என்பது தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க,
சில நேரம் பைத்துல் மக்திஸுக்கு பாலஸ்தீனுக்கு அல்லாஹ் தஆலா என்னை ஹிஜ்ரத் போகுமாறு சொல்லுவானோ, சில நேரம் நினைச்சாங்க சஹாபாக்கள் அல்லது சிரியாவை நோக்கி ஹிஜ்ரத் போகுமாறு சொல்லுவானோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களை நினைத்துக் கொண்டார். இப்ப ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நபி அவர்கள் சொல்றாங்க, மக்களே, என் தோழர்களே, நீங்கள் ஹிஜ்ரத் செல்லக்கூடிய இடம் எனக்கு கனவில் காட்டப்பட்டது என்கிறார். சரி, என்ன இடம் அது சொல்றாங்க? அந்த இடம் அது ஈச்ச மரங்கள் நிறைந்த பூமியாக இருக்கும் என்கிறார். இரண்டாவது சொல்றாங்க பைன லாபத்தைஹா, அந்த அதனுடைய இரண்டு லாபத்துக்கு இடையில் என்கிறார் ஈச்ச மரங்கள் நிறைந்து இருக்கும். அப்படியான அந்த பூமிக்கு ஹிஜ்ரத் போகுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்ப இடம் சொல்லப்படுது நபி அவர்களுக்கு. எப்படி? ஈச்ச மரங்கள் நிறைந்த இடத்துக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செல்ல வேண்டும். பிறகு இரண்டாவது அடையாளம் என்ன என்றால், அந்த ஈச்ச மரங்கள் இரண்டு லாபத் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு திசைகளுக்கு இடையில் அல்லது இரண்டு எல்லைகளுக்கு இடையில் அந்த ஈச்ச மரங்கள் நிறைந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. லாபத் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மேற்கு பகுதியும் கிழக்கு பகுதியையும் மதீனாவிலே லாபத் என்று சொல்வார்கள். ஏனென்று கேட்டால் அந்த இடம் அப்படி இருப்பதால், கற்கள் நிறைந்து கருங்கற்களால் நிரம்பி இருப்பதால் அதை லாபத் என்று சொல்வார்கள். இன்னும் சில செய்திகளிலே ஹர்ரா என்று சொல்வார்கள். ஹர்ரா என்கிற அந்த பிரயோகம் இப்போது இருக்கிறது மதீனாவிலே. ஹர்ரா ஷர்கியா என்று சொல்வார்கள், ஹர்ரா கர்பியா என்று சொல்வார்கள். கிழக்கு ஹர்ரா என்றும் மேற்கு ஹர்ரா என்று சொல்வார்கள். இப்போ கூட நீங்க டாக்ஸி அங்கு ஓடக்கூடியவர்களிடம் ஹர்ரா ஷர்கியா நீங்கள் மதீனாவில் சொன்னால் அவர்கள் உடனே விளங்கும் நீங்கள் என்ன இடத்தை சொல்கிறீர்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரயோகம் இருக்கிறது. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, இந்த மேற்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட அந்த இடத்திலே ஈச்ச மரங்கள் நிறைந்த இடத்திலே நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா எனக்கு கனவிலே சொல்லி இருக்கிறான் என்கிறார். இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னாலே மதீனா, நீங்க ஹிஜ்ரத் செல்ல போவது மதீனா தான். அது எப்படிப்பட்ட இடம் என்றால் ஈச்ச மரங்கள் நிறைந்த இடம். அப்ப மதீனா ஈச்ச மரம் என்பது பேர் போன ஒன்றாக இருக்கிறது அந்த காலத்தில். இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. மதீனா பேரிச்சம்பழம் என்றால் அதற்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. அப்ப அந்த நேரத்திலும் மதீனா ஈச்சம்பழம் என்றால் எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் விரும்பி வாங்குவார்கள். அப்படியான ஒரு நிலைமை இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று சொல்கிறார்கள், நான் இந்த மதீனாவின் கிழக்கு மேற்கு இந்த இரண்டு கற்கள் நிறைந்த இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட இந்த இடத்தை, இந்த மதீனாவை நான் உங்களுக்கு புனிதமாக மாற்றிவிட்டேன். அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பிரகாரம் புனித பூமியாக நான் மாற்றுகிறேன். எனவே அதில் எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாது, அதில் இருக்கின்ற எந்த மரங்களையோ செடி கொடிகளையோ நிற்கக்கூடாது, தவிக்கக்கூடாது என்கிறார். புனித பூமி என்றால் அதுக்கு சில சட்டங்கள் வருகிறது. அப்ப அதனுடைய சட்டங்களில் ஒன்றுதான் அங்கு இருக்கக்கூடிய மரங்களை தவிக்கக்கூடாது, அங்கு மிருகங்களையோ பறவைகளையோ வேட்டையாடக்கூடாது. அப்ப எல்லாமே நிம்மதியாக அமைதியாக பாதுகாப்பாக அந்த புனித பூமி எல்லைக்குள் இருக்கும். எனவேதான் இப்படியான சட்டங்கள் வருகிறது. அதே நபி வந்து மதீனாவிலே வந்ததற்கு பின்னால் அறிவிக்கிறார். அதே போல மதீனாவினுடைய சிறப்புகளை சொல்லும் போது எப்படி சொன்னார்கள் என்றால், புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றுள்ள செய்தியில், மதீனா என்பது ஆயிரத்தௌர் என்ற இரண்டு மலைகளுக்கு இடையில் உள்ள தூரமாகும். அதை நான் ஹரமாக புனித பூமியாக மாற்றுகிறேன். எனவே யாராவது இந்த மதீனா எல்லைக்குள், இந்த ஹரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புனித பூமிக்குள் யாராவது பெரும் பாவங்களில் ஈடுபட்டால் அல்லது பாவிகளுக்கு இடம் அளித்தால், பெரும் குற்றவாளிகளுக்கு இடம் அளித்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்கிறார். ஏனைய இடங்களில் பாவம் செய்வதற்கும் மதீனாவில் பாவம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மதீனாவில் இடம்பெறக்கூடிய பாவங்கள் கடுமையான துணியில் பார்க்கப்படுகிறது என்கிறார். அப்ப பாவிகளாக மதீனாவுக்குள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், பாவிகளுக்கு இடம் அளிக்க கூடாதுங்கிறாங்க நபி அவர்கள். அப்ப இடம் அளித்தால் என்ன தண்டனை என்று சொல்கின்ற போது, அப்படி யாராவது செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய லானத்தும்
மலக்குகளுடைய லானத்தும் ஏன் உலக மக்கள் எப்படி சபிப்பார்களோ, உலக மக்களால் ஏற்படக்கூடிய சாபம் எவ்வளவு விளைவை ஏற்படுத்துமோ அதே விளைவை, அதே பாரதூரமான நிலைக்கு இப்படிப்பட்டவர்கள் தள்ளப்படுவார்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய சாபமோடு இருக்கட்டும், மலக்குகளுடைய சாபமோடு இருக்கட்டும், உலக மக்கள் எல்லாம் சபித்தால் எப்படியான பாரதூரமான நிலைக்கு செல்வானோ அதே நிலை அவனுக்கு ஏற்படும் என்கிறாங்க. அதே மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா அவனிடமிருந்து எந்த விதமான நல்ல செயல்களையும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் என்கிறார். அப்ப இந்த பூமியின் புனித தன்மையை மதிக்க வேண்டும். புனிதம் என்பது எப்படி? அது பாவங்கள் நடக்கக்கூடாது. ஏழு இடங்களில் பாவம் செய்வது போன்று மதீனாவிலும் பாவத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி இல்லை என்றால் மதீனாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். புனித இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியே ஒரு முறை சொன்னாங்களாம், ஹிஜ்ரத் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு அல்லாஹ் ஒரு கிராமத்துக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு சொல்லி இருக்கிறான். அந்த கிராமம் எப்படியானது என்றால் தஅக்குலுல் குரா என்கிறார். அது ஏனைய கிராமங்களை எல்லாம் உண்ணும் என்கிறார், சாப்பிடும் என்கிறார். ஒரு கிராமத்துக்கு அல்லாஹ் என்ன ஹிஜ்ரத் செல்லுமாறு சொல்லி இருக்கிறான். அது எப்படிப்பட்டது என்றால் அது ஏனைய கிராமங்களை எல்லாம் சாப்பிடும் என்கிறார். மீண்டும் சொல்கிறார்கள், அந்த கிராமத்துக்கு எத்ரிப் என்று பெயர், மதீனா என்று அதை சொல்லப்படுகிறது. அது என்ன செய்யும் என்று கேட்டால் பாவிகளை, விசுவாசிகள், உண்மையான விசுவாசிகள் அல்லாதவர்களை அந்த மதீனா தன்னை விட்டும் அகற்றிவிடும், திரட்டிவிடும். எப்படி என்றால் இரும்பில் இருக்கக்கூடிய அந்த துரு எப்படி நீக்கப்படுமோ, நெருப்பு எப்படி அதை நீக்குமோ, அதே போல மதீனா பாவிகளை எல்லாம் தன்னை விட்டு அகற்றிவிடும் என்கிறார். இப்ப இந்த செய்தியில நபியே சொல்றாங்க, ஒரு கிராமம் அது மதீனா, அது ஏனைய கிராமங்களை சாப்பிடும் என்கிறார். அதாவது சாப்பிடும் என்றால் என்ன அர்த்தம்? இது ஒரு இலக்கிய நடையில் சொல்லப்படுகிறது. சாப்பிடும், ஏனைய கிராமங்களை அது சாப்பிடும் என்கிறாங்க. என்ன அடிப்படை சொல்கிறார்கள்? இது ஒரு எதிர்ப்பு, நடக்கக்கூடிய ஒரு செய்தியை, சம்பவத்தை நபியவங்க சூசகமாக முன்னறிவிப்பாக சொல்றார்கள். ஏனைய கிராமங்களை சாப்பிடும் என்றால் என்ன அர்த்தம்? இந்த கிராமத்தில் இருந்து கொண்டுதான் இந்த கிராமம் ஒரு தலையான கிராமமாக மாற இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய தலைநகரமாக மாற இருக்கிறது. இந்த கிராமத்துக்கு தான் உலகில் எல்லா பிரதேசங்களில் இருந்தும் எல்லாமே கொண்டு வரப்படும். அப்ப சஹாபாக்கள் நாடுகளை வெற்றி கொண்டு யுத்தங்களில் கிடைக்கக்கூடிய கனிமத் எல்லாம் எங்கு அனுப்பினார்கள்? மதீனாவுக்கு தான் அனுப்பினார்கள். எந்த அளவுக்கு அனுப்பினார்கள்? ரோமுக்கு சென்று அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே யுத்தத்திலே கைப்பற்றி எங்கு அனுப்பினார்கள்? மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, இது எல்லா கிராமங்களையும் சாப்பிடும் என்கிறார். எப்படி சொல்றாங்க? எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களும் இந்த கிராமத்துக்கு வந்து சேரும் என்பதை ஹிஜ்ரத் போற நேரத்தில் சூசகமாக சுட்டி காட்டியிருப்பது இந்த செய்தியிலே பார்க்கிறோம். அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவுக்கு இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அந்த நேரத்திலே ஏகப்பட்ட பேர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்த நேரத்திலே மதீனா என்று சொல்லப்படும். இன்னும் சில செய்திகளை பார்க்கிறோம், யத்ரிப் என்று சொல்லப்படுகிறது. இரண்டு தான் மதீனாவுக்கு பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமில பார்க்கிறோம், ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். நபியும் சொல்றாங்க, அல்லாஹ் மதீனாவுக்கு இப்போது தாபா என்று பெயர் மாற்றி விட்டான் என்கிறார். இந்த அறிவு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் மதீனா என்ற பெயரை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மதீனாவுக்கு வேற பெயர் இருக்குதா? அல்லாஹ் வச்ச பெயர் இருக்கு. நபியும் சொல்றாங்க, அல்லாஹ் மதீனாவுக்கு இன்னும் ஒரு பெயரை வைத்திருக்கிறான், அதுதான் அந்த பெயர் தான் தாபா என்கிறார். அப்ப மதீனாவுடைய பெயர்கள்ல ஒன்று தாபா. தாபா என்றால் தூய்மையானது,
நறுமணம் மிக்கது என்ற அர்த்தத்தை இது கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மதீனாவுக்கு இந்த பெயரை வைத்திருக்கிறார் நபியோ. அதே போல இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள் தைபா என்கிறார். மதீனாவுக்கு தைபா என்கிறார். இரண்டு ஒரே அர்த்தத்தை கொண்டது. அது இன்னொரு செய்தியில் புகாரிலே வரக்கூடிய செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அபூ ஹுமைத் அஸ்ஸாயிதி என்ற சஹாபி சொல்கிறார்கள், நாம் தபூக் யுத்தத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நான் அவசரமாக மதீனாவுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, நான் அவசரமாக செல்கிறேன், நீங்கள் விரும்பினால் என்னுடன் வந்து விடலாம், இல்லை என்றால் நீங்கள் தங்கி வாருங்கள் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை ரொம்ப கடுமையாக நேசித்தார், ரொம்ப கடுமையாக விரும்பினார். வெளியில போனாலும் அவசரமாக மதீனாவுக்குள் வந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார். அது நபியோட வளமை. எந்த ஒன்றால் மதீனாவை அண்மித்து விட்டால் வேகமாக ஒட்டகத்தை செலுத்துவார்கள். மதீனாவுக்குள் என்றாகி கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வை புகழ்வார்கள். திரும்பி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த நாயனுக்கு எல்லா புகழும். அந்த அளவுக்கு நேசிப்பாங்க, அந்த அளவுக்கு விரும்பினாங்க மதீனா. அந்த அளவுக்கு அதிலே பரக்கத்தும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதை நபியோடு நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறார். அதை நான் சொல்லுவேன். இப்ப நபியோடு சொல்றாங்க, உங்களில் அவசரமாக என்னுடன் வரக்கூடியவர்கள் வாருங்கள், நான் இப்போது வேகமாக செல்ல வேண்டும். இப்ப சொல்றாங்க சஹாபி, மதீனாவுக்கு கிட்ட வந்தவுடன், மதீனாவின் எல்லை தோன்றியவுடன் நபியோடு சொன்னாங்களாம், ஹாதிஹி தாபா என்கிறாங்க, இது தாபாவாகும் என்கிறாங்க. அப்ப அந்த பேரை சொல்கிறார்கள். இந்த மதீனாவுக்கு தாபா என்று நான் சொல்கிறேன். பிறகு இன்னும் கொஞ்சம் மதீனாவுக்குள் வந்தவுடன் உஹது மலை அவர்களுடைய கண்ணுக்கு தோன்றுகின்றது. இப்ப சொன்னாங்களாம், ஹாதா ஜுபைலுன், இந்த மலை இருக்கிறது, இந்த சிறிய மலை இருக்கிறது, இது யுஹிப்புனா, எம்மை அது விரும்புகிறது, வனுஹிப்புஹு, நாமும் அதை விரும்புகிறோம் என்கிறார் நபியோ. இந்த மலை விசுவாசிகளான இறை தூதரான என்னை நேசிக்கிறது, நானும் அதை நேசிக்கிறேன். அதே போல அன்சாரிகளின் சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சிறப்புகளை கொண்டவர்கள் என்று அடுக்கி கொண்டு போறாங்க இந்த செய்தி. அப்ப இந்த செய்தியிலே நபி அவங்க தாபா என்று மதீனாவுக்கு ஆசையுடன், மதீனாவை கண்டவுடன் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உஹது யுத்தத்திலே நயவஞ்சகர்கள் யுத்தத்தில் கலந்து கொண்டு பிறகு பின்வாங்கி கொண்டதால் நடுத்தருவில் சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் தூதரையும் விட்டுவிட்டு திரும்பியதால் சஹாபாக்கள் இவர்களை கொல்ல வேண்டும், இன்னும் சிலர்கள் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று பல கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்திலே தான் நபி அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னஹா தைபா, இந்த மதீனா இருக்கிறது இது தைபாவாகும் என்றார். ஏற்கனவே சொன்னாங்க காபா என்று சொல்றாங்க, இப்ப சொல்றாங்க இந்த மதீனா இருக்கிறது இது தைபாவாகும், இது பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த பூமி எப்படி பாவங்களை அழிக்கும் என்றால், எவ்வாறு துருப்பிடித்த வெள்ளி தூய்மையாக்கப்படுமோ, அதற்கு பிறகு வெள்ள வெளியிட பளிச்சென ஒரு இரும்பு, அதே போன்று வெள்ளி இது போன்றது எப்படி மாறுமோ, அதே போல இந்த மதீனா பாவங்களை எல்லாம் போக்கிவிடும். இந்த பூமியில் வாழ்வது, இந்த மதீனாவில் இருப்பது, நன்மையை நாடி இருப்பது பாவங்களை அழிக்கக்கூடியது என்ற செய்தியை சொல்லி இந்த மதீனாவுக்கு தைபா என்ற பெயர் உள்ளது என்பதை நபி அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு வளமை இருந்தது. அவங்க மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் ஒரு வளமை என்னன்னு கேட்டால், மதீனாவிலே ஏகப்பட்ட ஈச்ச மர தோட்டங்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதலாக ஈச்சம்பழம் காய்த்து அது பழுத்தவுடன் அதை ஆய்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அப்ப முதல் சாப்பிடக்கூடிய யார்? நபி அவங்க. மதீனாவில் ஈச்சம்பழம் காய்த்தால் அதை பறித்தால் முதலாக சாப்பிடக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அப்படித்தான் செய்வாங்க. அப்ப இந்த செய்தியில பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், மக்கள் எல்லாம் மதீனாவிலே முதலாக ஈச்சம்பழம் பறித்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களிடம் கொண்டு வருவார். நபி அவங்க என்ன செய்வாங்களாம், அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட மாட்டாங்க. நபி அவங்க அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்கிறார். மதீனாவுக்கு ஸ்பெஷலாக தனிப்பட்ட ரீதியில நபி அவங்க அவங்களோட துவாவை செய்து அல்லாஹ்விடம் வேண்டி மறக்கப்படாத அவங்களோட துவாவை கேட்டு மதீனாவுக்கு பரக்கத்தை இன்னும் கூட்டுங்கன்னு அல்லாஹ் கேட்பாரு. நபி அவங்க கையில அந்த ஈச்சம்பழம் எடுத்து கொடுத்து சொல்லுவாங்களா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ தமரினா, யா அல்லாஹ் எமக்கு அளித்த இந்த பழங்களில் இன்னும் பரக்கத்தை கூட்டுவாயாக, எமது இந்த மதீனா பூமியிலே அபிவிருத்தியை பரக்கத்தை உண்டாக்குவாயாக, யா அல்லாஹ் சா முது என்று சொல்லப்படக்கூடிய எமது அளவைகளில் அபிவிருத்தியை பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. பிறகு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் என் இறைவனே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அடியான், உன்னுடைய இறை தூதர், நீ அனுப்பிய நபி, அவர்கள் மக்காவுக்காக, மக்கா என்ற அந்த பூமியை பரக்கத்து வேண்டி இருக்கிறார்கள். அதே போன்று அதை ஹரமாக மாற்றி இருக்கிறார்கள், அதற்காக துஆ செய்திருக்கிறார்கள். அதே போல யா அல்லாஹ் உன்னிடம் நான் வேண்டுகிறேன், இந்த மதீனாவுக்காக உன்னிடம் நான் பிரார்த்திக்கிறேன், யா அல்லாஹ் நீ பரக்கத்தை அதிகரிப்பாயாக. நபி அவங்க துஆ கேட்கிறாங்க, பரக்கத்தை கூட்டுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு கேட்ட மாதிரி உன்னிடம் நான் மதீனாவுக்கு கேட்கிறேன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதோட நான் நிக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி யா அல்லாஹ் உன்னிடம் வேண்டுகிறேன், ஆனால் அதோட நபி அவங்க நிக்காம சொல்றாங்க, அதை போன்று இன்னொரு மடங்கு கூட்டி கேட்கிறேன் என்கிறாங்க. அந்த மக்காவில் ஒரு மடங்கு பரக்கத்து என்றால் மதீனாவில் 2 மடங்கு இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போன்று கேட்டாலும் இன்னொரு மடங்கு கூட்டித்தா என்று நான் யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன். பிறகு என்ன செய்வாங்களா நபி அவங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிடுவாங்களா, கூப்பிட்டு அந்த பிள்ளையை தான் முதலாக சாப்பிட சொல்லுவார்கள் என்ற செய்தியை இந்த புகாரில் ஏற்படக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். அதுதான் நபி அவங்களுக்கு கொண்டு வந்தது கூட துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க கேட்டால், ஏன்னு கேட்டால் இதுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், மதீனாவிலே சின்ன பிள்ளைகளுக்கு, இப்ப நமது சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி இந்த ஸ்வீட்ஸ்கள் சாப்பிடுறது எவ்வளவு அவங்களுக்கு விருப்பமோ, அதே போல மதீனாவில் எது ஸ்வீட், ஈத்த பழங்கள்லாம் அவர்களுக்கு இனிப்பு பண்டமாக சாப்பிடக்கூடியது. அப்ப சின்ன பிள்ளைகள் ரொம்ப விருப்பத்தோடு இருப்பார்கள். அப்ப நபி அவங்க சாப்பிடாம அந்த சபையில இந்த யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருப்பார்களோ அவர்களை அழைத்து முதலாக சாப்பிட கொடுப்பார்கள் என்ற செய்தியை இதிலே பார்க்கிறோம். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே யா அல்லாஹ் பரக்கத்தை அதிகரிப்பாயாக, அளவைகளிலும் நிறுவைகளிலும் யா அல்லாஹ் அபிவிருத்தியை வழங்குவாயாக என்று அதிகம் துஆ செய்வார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அதே போலதான் யா அல்லாஹ் மக்காவிலே நீ எப்படி பரக்கத்தை வைத்திருக்கிறாயோ அதே போல 2 மடங்கு மதீனாவின் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் நிறைய இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்காக தனியே துஆ செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஒரு முறை வுது செய்து கொண்டு நபி அவங்க வுது செய்யறாங்களா, வுது செய்து நின்ற வண்ணம் வுது செய்து கொண்டு பிறகு கிபிலாவை முன்னோக்கி நின்று கொண்டு அல்லாஹ்வுடன் துஆ கேட்கிறாங்களாம், யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மக்காவுக்காக அவரிடம் துஆ கேட்டார்களோ அதே போன்று நான் மதீனாவுக்காக துஆ கேட்கிறேன். யா அல்லாஹ் அவர்களுடைய மதீனா வாசிகளுக்கு அவர்களுடைய எல்லா விஷயங்களிலும் நீ பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக, 2 மடங்கு மக்காவை விட 2 மடங்கு பரக்கத்தை கொடுப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள் என்ற செய்தியை திர்மிதியிலே, நிசாஇ போன்ற செய்திகளை பார்க்கிறோம். இதெல்லாம் மதீனாவிலே பரக்கத் அதிகமாக இருக்கும். மதீனா வாசிகளுக்காக தனிப்பட்ட ரீதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள், பல சந்தர்ப்பங்களில் துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் சொல்கிறது. அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே கஷ்டத்தை நஷ்டத்தை பொறுத்துக்கொண்டு சிரமத்தை பொறுத்துக்கொண்டு பொறுமையுடன் வாழக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே சில சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். ஏனென்று கேட்டால் மதீனாவிலே வெப்பம் அதிகமாக இருக்கு,
மதீனாவிலே உஷ்ணம் கடுமையாக இருக்கும். அதே போன்று கூல் பீரியட் வந்து விட்டாலும் அதுவும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதிலெல்லாம் பொறுமையுடன் இந்த புனித பூமி என்பதற்காக சகித்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு சில தனிச்சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில பார்க்கிறோம். நபி அவங்க சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் எல்லாம் செல்வ செழிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார். அங்க போனால் நன்றாக இருக்கும், எங்கு போனால் நன்றாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் என்று ஒருவர் மற்றவரை அழைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் நபி அவங்க சொல்றாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் பொறுமையுடன் இருங்கள் என்றார். செல்வ செழிப்பை நோக்கி ஓடிவிடாதீர்கள். வல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன் என்றார். உண்மையாக இவர்கள் யதார்த்தத்தை புரிந்தவர்களாக இருந்தால் இவர்களுக்கு மதீனாவில் வாழ்வதுதான் சிறந்தது என்கிறார். அப்ப செல்வ செழிப்பு அங்க இருக்கிறது எங்க இருக்கிறது என்று மதீனாவாசிகளை நீங்கள் ஓடக்கூடாது என்கிறார். நீங்கள் உண்மையில் தெளிவாக புரிந்தால், யதார்த்தத்தை தெரிந்தால் மதீனாதான் உங்களுக்கு சிறந்தது என்று இருப்பீர்கள் என்கிறார். அப்ப அந்த அளவுக்கு மதீனாவிலே சிறப்பு இருக்கிறது என்பதை நபி அவங்க சுட்டி காட்டிட்டு சொல்றாங்க. வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த ரப்பிடம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக, மதீனாவை வெறுத்து யாராவது மதீனாவை விட்டு வெளியேறி சென்றால் அவரை விட சிறந்த ஒருவரை அந்த இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு வருவான் என்கிறார். மதீனாவில் வாழும் வாய்ப்பை அல்லாஹ் தந்தான் உங்களுக்கு. அல்லாஹ்வுக்கு நன்றிப்பட்ட ஒரு இடத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் வழிசமைத்தானே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பொறுமையுடன் இருக்காமல் யாராவது வெறுத்து ஓடினால் அந்த இடத்துக்கு அவரை விட சிறந்த ஒருவரை அல்லாஹ் கொண்டு வருவான். நபி அவங்க சொல்றாங்க, பயந்து கொள்ளுங்கள், மதீனா இருக்கிறதே அது சுத்தப்படுத்தும் ஒரு கருவியை போன்றது. எப்படி இரும்பு துருப்பு பிடித்தால் எப்படி நெருப்பு சுத்தப்படுத்துகிறதோ, ஏனைய உலோகங்களில் துருப்பிடித்தால் எப்படி நெருப்பு சுத்தப்படுத்துகிறதோ, அதே போன்று அசிங்கமானவர்களை அசுத்தமானவர்களை மதீனா வைக்காது, வெளியேற்றி விடும் என்கிறார். அப்ப எச்சரிக்கையா சொல்றார்கள், மதீனாவில் இருப்பதுதான் சிறந்தது, அதை வெறுத்து ஓடக்கூடாது என்கிறார். அதே போல இன்னும் சில செய்திகளிலே பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த சில சந்தர்ப்பங்கள், மதீனாவுக்காக துஆ செய்த சில சந்தர்ப்பங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த வேளையில், ஹிஜ்ரத் வந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல். ஏன் அந்த காய்ச்சல் வருது? ஏன் வருது? மதீனாவிலே வந்தா அந்த பிரச்சனை இருக்கு. காய்ச்சல் குடிகொண்டு, மலேரியா காய்ச்சல் மதீனாவிலே குடிகொண்டிருக்கிறது என்று அது காலகாலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அபூபக்கர் அவர்கள் வந்ததுன்னா அவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுது. பின்னர் பார்த்தால் ஆயிஷா சொல்றாங்க, பிறகு பார்த்தால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இதே பிரச்சனை. மதீனாவுக்கு வந்த புதுசு, இடம் புதுசு, அந்த பூமியிலே இப்படியான பிரச்சனை இருக்கிறது. எனவே மக்கா வாசிகள் கொஞ்சம் சிறப்பாக நல்ல ஒரு கிளைமேட்ல கொஞ்சம் செழிப்பாக வாழக்கூடியது, அந்த சூழல் நல்ல, அங்க நல்ல காற்று இருக்கிறது, நல்ல செடி கொடிகள் மரங்கள் இருக்கிறது. எனவே மதீனாவுக்கு வந்தவுடன் இப்படியான பிரச்சனைகள். அப்ப ஆயிஷா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தி எடுத்துச் செல்லப்படுகிறது. இப்படி பிலால் அவர்கள் சிறப்புப்படுகிறார்கள், அபூபக்கர் அவர்களுக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருக்கிறது. இப்ப எந்த அளவுக்கு கேட்டால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்களா, எமது நிலை என்னாச்சு என்றால், எமது நிலை எப்படி மாறிவிட்டது என்றால், காலையிலே இருக்கும் போது காலையில் எழுந்தால் மாலையில் நாம் இருப்போமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, காய்ச்சல் அதிகரித்து விட்டதுங்கிறார். எந்த அளவுக்கு கேட்டால் அபூபக்கர் சொல்லுவாங்களா, எமது செருப்பினுடைய மாறை விட நமக்கு சாவு நெருக்கமாக இருக்கிறது, மரண நெருக்கமாக இருக்கிறது, அந்த அளவுக்கு காய்ச்சல் உஷ்ணம் அவர்களுக்கு அதிகரித்து விட்டது என்பதே அபூபக்கர் சொல்லிக் கொண்டிருப்பாங்களா. அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் பயங்கரமான காய்ச்சலும் சிரமமும் கடுமையான உஷ்ணமும் இதை தாங்க முடியாம பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தத்தை உயர்த்தி அழுது கொண்டு சில கவிதை வரிகளை படிக்கிறார். என்ன செய்வாங்க, சிலர்கள் கஷ்டம் வந்துட்டு அவங்களுக்கு கவிதை வரும், பிரச்சனை வந்துட்டா கவிதை வரும்.
பிரச்சனைகளை கஷ்டங்களை சொல்லக்கூடிய கவிதைகளை படித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப சஹாபாக்கள் ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய சில கவிதைகளை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து அந்த சிரமத்தை தாங்க முடியாமல் சில கவிதைகளை சொல்றார். அப்ப ஆயிஷா நாயகி பிலால் அவங்க சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிகளை கேட்கிறார். என்ன கவிதையா? பிலால் தான் சொல்றாங்களா, சத்தத்தை உயர்த்தி அழுத வண்ணம் படிக்கிறாங்களா. அது எல்லாமே மக்காவில் உள்ள சில மலைகள், மக்காவில் உள்ள சில நீரூற்றுகள், சில அருவிகள், சில நீர் ஓடைகள், அதில் இருந்து கொண்டு எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கலாமோ அந்த சுகங்களை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து நினைச்சு அதை நினைச்சிட்டு ஆசைப்பட்டு படிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க என்று கேட்டால், ஒரு இரவு சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு இரவாவது அந்த இதுஹிர் ஜலீல் என்ற புட்கள் நிறைந்த அந்த இதுஹிர்ங்கிற ஒரு மனமாயிருக்கு. அந்த இதுஹிர்ங்கிற வகை புல் அரபு நாடுகளில் அதிகமாக இருக்கிறது. அது வந்து அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் குழுகுழுப்பாக இருக்கும், நல்ல நறுமணம் வீசி கொண்டிருக்கும். அது மக்காவிலே அதிகம் இருக்கிறது சில இடங்களில். அப்ப பிலால் அவங்க எப்படி படிக்கிறாங்க கேட்டால், ஒரு இரவேனும் இதுஹிர் ஜலீல் என்ற புட்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு இரவேனும் எனக்கு வராதா என்கிறார், ஆசைப்படுறாங்க. கவிதையில சொல்றாங்க, ஒரு இரவேனும் எனக்கு கிட்டாதா. அதே போன்று மஜென்னா என்கிற நீர் ஊற்றுக்கு போய் தங்குவதற்கு ஒரு நாளேனும் கிட்டாதா என்கிறார். ஒரு நாளாவது அந்த மஜென்னா நீர் ஊற்றுக்கு கிட்ட போய் இருந்து சுகம் அனுபவிப்பதற்கு ஒரு நாள் கிடைக்காதா என்று ஆசைப்படுகிறார்கள். அதே போல அந்த அழகான ஷாமா துவைல் எனக்கூடிய அந்த இரண்டு மலைகளும் என் கண்ணுக்கு தோன்றாதா என்கிறார். அது ஆசைப்படுறாங்க. மதீனாவுல நீர் ஊற்றுக்களை நினைச்சு ஆசைப்படுறாங்க, அந்த புட்பூண்டுகளை நினைச்சு ஆசைப்படுறாங்க, அந்த அழகான மலைகள் கண்ணுக்கு முன் தோன்றாதா என்று ஆசைப்படுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது மதீனாவுக்கு வந்த ஒரு சிலை. இப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்றார். இப்படி அபூபக்கர் அவர்களுக்கு பிரச்சனை, சிரமப்படுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு கவிதையில் தன்னுடைய கஷ்டத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப நபி அவங்க இப்பதான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. நபி அவங்க துஆ சொல்றாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் தான் தன்னுடைய துஆ, தன்னுடைய பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறார்கள். சொல்றார்கள், யா அல்லாஹ் ஹப்பிப் இலைனல் மதீனா, இந்த மதீனாவை ரொம்ப விருப்பத்துக்குரிய ஒன்றாக மாற்றி விடுவாயாக என்கிறாங்க. இப்ப கஷ்டப்படுறோம், மதீனாவுக்கு வந்து விட்டோமே, எப்படி இங்கே பழகிக் கொள்வது, இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் சிரமப்படுகிறோம், சொல்லிக் கொள்கிறோம். சொல்றாங்க, யா அல்லாஹ் இல்லை, மதீனாவை விருப்பத்துக்குரிய ஒரு இடமாக எமக்கு எல்லோருக்கும் மாற்றி விடுவாயாக என்கிறார். இப்ப விருப்பம் இருக்குதா இல்லையா? மதீனாவுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் விருப்பம் இருக்குதா இல்லையா? அப்ப துஆ அங்கீகரிக்கப்பட்டது. நபியோ சொல்றாங்க, யா அல்லாஹ் மதீனாவை விருப்பத்துக்குரிய இடமாக மாற்றி விடுவாயாக. எந்த அளவுக்கு என்றால், மக்காவை நாம் எப்படி விரும்புகிறோமோ, மக்காவுக்கு செல்ல எந்த அளவுக்கு ஆசைப்படுகிறோமோ, அதே போன்று மதீனாவை விருப்பத்துக்குரிய இடமாக ஆக்கிவிடு என்கிறார். இந்த இடத்துல நபி துஆ செய்றாங்க. இப்ப நபி அவங்க எப்படிதான் துஆ விஷயங்கள் குறிப்பாக அதை போல இருக்காம அதை விட பன்மடங்கு தான் கேட்பாங்க. அது நிறைய துஆக்கள்ல பார்க்கலாம். அதை போன்று தருவாயாக, இல்லை அதை விட அதிகமாக தருவாயாக. ஏன் அல்லாஹ் அதிகம் வைத்திருக்கிறான், ஏன் நாம் மட்டுப்படுத்தணும், இவ்வளவு தான் என்று கேட்க வேண்டும், இல்லை அதிகமாக கேளுங்கள். அப்ப நபி அவங்க இந்த இடத்துல சொல்றாங்க, மக்காவை நேசிப்பது போன்று என்று சொல்லிவிட்டு, இல்லை அதை விட பன்மடங்கு நேசிக்கக்கூடிய ஒரு இடமாக மதீனாவை ஆக்கி விடுவாயாக என்கிறார். இப்படிதான் கேட்கிறாங்க. இது ஒன்று. பிறகு சொல்றாங்க, இந்த மதீனாவை தூய நோயற்ற இடமாக மாற்றி விடுவாயாக. இரண்டாவது துஆ, காய்ச்சலாக இருக்கிறது, மலேரியா இருக்கிறது, இதை யா அல்லாஹ் தூய இடமாக, நோய் இல்லாத இடமாக ஆக்கிவிடு. அல்லாஹ் அதையும் அங்கீகரித்து விட்டார். எனவே அந்த நேரத்திலே இந்த உலகிலேயே நோய் இல்லாத தூய ஒரு இடமாக மதீனா மாத்திரம் தான். அல்லாஹ்வுடைய அளப்பெருமருளால் அந்த பூமி மாற்றப்படுது. சொல்றாங்க, யா அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ புத்தினா வஸாயினா, எமது எல்லா தானியங்களிலும் உணவுகளிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. வன்குல் ஹும்மா,
மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த காய்ச்சலை இலல் ஜுஹ்ஃபா ஜுஹ்வா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு திருப்பி விடுவாயாக என்கிறாங்க. அன்றைய தினத்திலே இருந்து அந்த மலேரியா குடிகொண்டிருக்கக்கூடிய மலேரியா திருப்பப்படுது, மதீனா தூய இடமாக மாற்றப்படுகிறது. எந்த அளவுக்கு கேட்டால் தஜ்ஜால் மதீனாவுக்கு வர மாட்டாங்கிறாங்க நபியவங்க, ஃபித்னாக்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னா வராதுங்கிறாங்க, அந்த அச்சம் மதீனாவாசிகளுக்கு வராதுங்கிறாங்க. அதே போன்று வாந்தி பேதி நோய் மதீனாவை நெருங்காதுங்கிறாங்க. உலகம் எல்லாம் வந்தாலும் மதீனாவுக்கு மட்டும் வராதுங்கிறாங்க. அப்ப அது தூய புனித சுத்தமான நகரமாக மறுமை நாள் வரைக்கும் இருக்கும் என்ற அந்த சம்பவம், அந்த செய்தி இந்த துவா மூலமாக நிரூபணமாகும். அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவில் வாழக்கூடிய மக்கள் இவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டால், நபி ஒவ்வொரு துவா செய்யறாங்க. ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், நபி ஒவ்வொரு முறை துவா சொல்றாங்களா, யார் இந்த மதீனாவில் வாழக்கூடிய மதீனாவாசிகளுக்கு அநியாயம் செய்ய நினைத்தால், ஏதாவது தீங்கு செய்வதற்கு நினைத்தால், அல்லாஹ் தஆலா அவர்களை எப்படி நீரில் எப்படி உப்பு கசியுமோ, எப்படி கரைந்து விடுமோ, அப்படி அவர்களை அல்லாஹ் முகவரியற்றவர்களாக மாற்றி விடுவான், உருகி போக வைப்பான் என்கிறார். இது மதீனாவில் வாழக்கூடியவர்களுக்கு யாரும் எந்த தீங்கும் செய்வதற்கு நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால், அப்படி செய்ய முன் வந்தால் அல்லாஹ் இப்படி அவர்களை தண்டிப்பான் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே போல மதீனாவில் வாழக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், யார் மதீனாவாசிகளை பயமுறுத்துகிறார்களோ, அங்கு அச்ச சூழலை ஏற்படுத்துகிறார்களோ, அவர்கள் என்னை பயமுறுத்தியவர்களை போல, என்னை அச்சமூட்டியவர்கள் போல அந்த பாவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்ற சந்தர்ப்பத்தை சொல்கிறார்கள். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல மதீனாவிலே தஜ்ஜாலுடைய எந்த பயமும் வராது என்று சொல்கிறார்கள். அதே போன்று அங்கு வாந்தி பேதி நோய் நெருங்காது என்று சொல்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார்கள் கேட்டால், மதீனாவிலே தஜ்ஜாலுடைய பிரச்சனை ஃபித்னா அங்கு வராது, அங்கு அந்த பயம் அந்த மதீனாவாசிகளுக்கு ஏற்படாது. அன்றைய தினத்திலே மதீனாவுக்கு 7 வாயில்கள் இருக்கும், 7 நுழைவாயில்கள் இருக்கும். அந்த 7 நுழைவாயில்களிலும் மலக்குகள் நின்று கொண்டு அவனை விரட்டி கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு வாயிலிலும் 2 மலக்குகள் இருப்பார்கள். எனவே தஜ்ஜால் அந்த மதீனாவை நெருங்க முடியாது என்ற செய்தியை புகாரி அஹ்மதிலே நாம் பார்க்கலாம். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எந்த இடத்திலும், உலகில் உள்ள எல்லா இடத்திலும் தஜ்ஜால் வந்தே ஆகுவான், மதீனாவிலே அவனால் வர முடியாது, நெருங்க முடியாது. மலக்குகள் எல்லாம் 2 அதாவது அணியாக நின்று கொண்டு மதீனாவை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே போலதான் தமீம் தாரி என்ற சஹாபி தஜ்ஜாலை கண்டதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். பிரயாணம் போய் நீண்ட ஒரு செய்தி, ஒரு பிரயாணத்தில் இருந்த போது, கப்பலை பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது காட்சி ஏற்பட்டு கப்பலை திசை மாறி திசை திருப்பி அவர்கள் ஒரு கரைக்கு அடைந்த போது, அங்கிருந்து அவர்கள் ஒரு காட்டுக்குள் சென்ற போது அங்கு ஒருவனை பார்த்ததாகவும் ஒரு நீண்ட ஒரு செய்தி, அவன் தஜ்ஜால் என்ற தன்னை அறிமுகம் செய்ததாகவும் அந்த தமீம் அத்தாரி என்ற சஹாபி நபி அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, மிம்பரில் ஏறி உடனே சொன்னார்கள், நான் எந்த தஜ்ஜாலை சொல்லிக் கொண்டிருந்தேனோ அதே தஜ்ஜாலை போன்றுதான் தமீம் அத்தாரி சொல்லக்கூடியவனும் இருக்கிறான். எனவே அவனாகத்தான் தஜ்ஜாலாக இருக்கலாம். எனவே சொல்கிறார்கள், உடனே மிம்பரிலே தன்னுடைய அந்த அசாவை அடித்து சொன்னார்களாம், ஹாரிஹி தைபா, இது தைபாவாகும், ஹாரிஹி தைபா 3 முறை சொல்கிறார்கள். இது தைபா, இது தைபா, இது மதீனாவாகும். இதிலே தஜ்ஜாலால் நெருங்க முடியாது, அவருடைய ஃபித்னா இங்கு வர முடியாது, மலக்குகள் பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார். அதே போல அடுத்ததாக கடைசி காலத்திலே ஈமான் மதீனாவை நோக்கித்தான் நகரும் என்கிறார். கடைசி காலத்திலே விசுவாசிகளுக்கு தங்குமிடமாக, விசுவாசிகள் ஒதுங்கக்கூடிய இடமாக, விசுவாசிகள் தெரிவு செய்யக்கூடிய இடமாக மதீனா தான் இருக்கும் என்கிறாங்க நபியோ. எப்படி சொல்றாங்க கேட்டால், இன்னல் ஈமான் லயரிசு இலல் மதீனதி, மதீனாவை நோக்கித்தான் நகரும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், எப்படி என்று கேட்டால், ஒரு பாம்பு தான் வாழக்கூடிய பொந்திலிருந்து வெளியிலே வந்து விட்டால் எப்படி அது திரும்பி செல்வதற்கு ஆசைப்படுமோ, அங்குதான் தங்க செல்லுமோ, அதனுடைய அந்த பொந்துக்குள் தான் அது இருக்க வேண்டும் என்று விரும்புமோ, அதே போலதான் கடைசி சந்தர்ப்பத்திலே
ஈமான் மதீனாவை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கும், மதீனாவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும் என்கிறாங்க. இது புகாரி முஸ்லிமில் வருது. அதே போல அஹ்மதில் வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். நபி அவங்க சொல்றாங்க, இஸ்லாம் குறைந்தபட்ச மக்களை கொண்டுதான் ஆரம்பமானது. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரணமான சாமானியமானவர்களாக இருந்தார்கள், குறைந்தபட்சமானவர்களாக இருந்தார்கள். கடைசி காலம் வந்துவிட்டால் அப்படித்தான் அது மாறும். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான விசுவாசிகள் குறைவாக இருப்பார்கள், அரிதாக இருப்பார்கள். நபி அவங்க சொல்றாங்க, அந்த நேரத்திலே மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நான் நற்செய்தி சொல்கிறேன். அப்போது மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். என்னுடைய ஆத்மா எந்த ரப்பிடம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக, அந்த சந்தர்ப்பத்திலே மதீனாவை நோக்கித்தான் ஈமானிய உள்ளங்கள் நகரும் என்கிறார். எப்படி நகரும்? எவ்வாறு ஒரு பாம்பு தன்னுடைய பொந்தை நோக்கி நகருமோ அதே போல மதீனாவை நோக்கி ஈமானிய உள்ளங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் என்கிறாங்க. இந்த செய்தி அஹ்மதிடம் இருக்கு. அதே போல மதீனாவிலே வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு நபி அவங்க துஆ செய்றாங்க. எப்படி சொல்றாங்க, எப்படி துஆ செய்றாங்க என்றால், மதீனாவில் வசிக்கக்கூடியவர்கள், மதீனாவில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அந்த மதீனாவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், இதை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு யார் மதீனாவில் வாழ்வார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை? நபி அவங்க சொல்றாங்க, நான் மறுமையிலே அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்வேன். மதீனாவாசிகள், நீ மதீனா கிளைமேட் ரொம்ப கடுமையானது என்று ஓடிவிட வேண்டாம், அதற்கு அளப்பரிய நன்மை இருக்கிறது. எப்படி நன்மை இருக்கிறது? மறுமையிலே உங்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் என்கிறார். இது சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. சில சஹாபாக்கள் சிலர்கள் வெளியூர்களுக்கு சென்று இருப்போம் என்று ஆசைப்பட்ட சந்தர்ப்பத்திலே, குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு உமர் போன்ற சஹாபாக்கள், இல்லை, நபி அவங்க இப்படி சொல்லி இருக்கிறார்கள், மதீனாவில் சிரமத்துடன் பொறுமையுடன் யார் வாழ்வார்களோ, மதீனா என்பதற்காக வாழ்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொடுப்பான் என்ற செய்தியை நாம் நிறைய இடங்களிலே பார்க்கலாம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது மதீனாவுடைய சிறப்பு, மதீனாவில் வசிக்கக்கூடியவர்களுடைய சிறப்பு, மதீனாவில் எந்த நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பது சம்பந்தமான செய்திகள், எப்படி மதீனா புனித பூமியாக மாற்றப்பட்டது என்பது சம்பந்தமான விஷயங்கள். நாம இருந்தால் மதீனாவுக்குள்ள என்ன இருக்கிறது, என்ன நன்மையான விஷயங்கள் இருக்கிறது என்பது சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மதீனாவில் மஸ்ஜித் நபவி உண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய பள்ளி உண்டு. அந்த பள்ளி என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதில் என்னென்ன விஷயங்களை நாம் செய்ய வேண்டும், என்னென்ன நன்மை அதில் இருக்கிறது. அதே போல மதீனாவில் இன்னொரு பள்ளி இருக்கிறது, மஸ்ஜிது குபா என்று சொல்லப்படக்கூடிய குபா பள்ளி. அது என்ன பள்ளி, அதனுடைய பின்னணி என்ன, அதில் என்ன நன்மை நமக்கு இருக்கிறது, அதில் தொழுவதால் என்ன நன்மை இருக்கிறது சம்பந்தமான விஷயம். அதே போல மதீனாவிலே இன்னொரு விஷயம் இருக்கிறது, பகீ. நம்ம எல்லோரும் சொல்லக்கூடியது ஜன்னத்துல் பகீன்னு நாம் சொல்லுவோம். அது ஜன்னத்துல் பகீ என்பது கிடையாது, பகீ. நபியோட காலத்தில் பகீஉல் ஹர்கத் என்று அதற்கு சொல்லப்படுது. அது மதீனா வாசிகள், அதை அண்டிய பிரதேசங்கள் உள்ளவர்கள் அடக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு மக்பரா. அது என்ன, பகீ என்றால் என்ன, அதுக்கு என்ன தனிச்சிறப்பு உண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் பகீ சம்பந்தமாக சொன்னார்கள் என்பது சம்பந்தமான விஷயம். அதே போல மதீனாவில் சில இடங்கள் இருக்கின்றன, அது மதீனாவின் எல்லையில் சில இடங்கள், அதை நபி அவர்கள் பெயர் குறிப்பிட்டு சொல்லிருக்கிறார்கள். இதில் இன்ன சிறப்பு இருக்கிறது, இதில் இன்ன சம்பவம் நடைபெற்ற இடம், இதில் இந்த வார்த்தை இருக்கிறது சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமான அப்படிப்பட்ட இடங்கள். அதே போல உஹத் மலை, உஹத் மலை என்றால் என்ன, அதற்கு இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, அது சம்பந்தமாக நபி அவர்கள் என்ன சொன்னார். அடுத்த விஷயம் ஷுஹதா உஹத், உஹத் யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஷுஹதாக்கள், அவர்களுடைய அடக்கஸ்தலம், அது சம்பந்தமான சில விஷயங்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வது சம்பந்தமான விஷயங்கள், அதன் ஒழுங்குமுறைகள். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மரணம் சம்பந்தமாக, மதீனாவில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு என்ன நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வாரம் அல்ல, அதுக்கு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா